ஸ்ரீ நாரத முனிவர் வரலாறு ஐந்தாம் பகுதி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு முறை நாரதரை அழைத்தார். பிரம்மபுத்திரனான உனக்கு லோக நன்மை கருதி ஒரு பணி தரப்போகிறேன். அதை செய்து முடிக்க சரியான ஆள் நீதான். இதை தயவு தாட்சண்யமின்றி செய்ய வேண்டும். நானாக இருந்தாலும் சரிதான், நடுநிலை மாறக்கூடாது. உலகத்தில் அசுரர்களின் அட்டகாசம் அதிகமாகிவிட்டது. தேவர்களிடையே கூட அவ்வப்போது ஆணவ உணர்வு தலையெடுக்கிறது. தேவர்களில் ஆணவம் மிக்கவர்களை அடக்க நீ அரக்கர்களை தூண்டிவிட வேண்டும். அரக்கர்களின் அட்டூழியத்தை சரிக்க தேவர்களை தூண்டிவிட வேண்டும். அப்படியானால்தான் உலகம் சமநிலை பெறும். கலகமூட்டுபவனை நாரதன் என்பவர். இன்று முதல் பிரம்மபுத்திரனான நீ நாரதன் என்று அழைக்கப்படுவாய். உன் பணியை இன்றே துவக்கு என்றார் பரமாத்மா. நாராயணா, தாங்கள் கொடுத்துள்ள பணி மிகவும் சிரமமானது. இருப்பினும் தங்கள் துணை எனக்கு இருக்கும்போது எனக்கு ஆபத்தில்லை என்பது உறுதி. இதை தாங்கள் வாக்குறுதியாகவும் தர வேண்டும் என்றார் நாரதர். நாராயணர் அவருக்கு நல்ல ஆசி வழங்கினார். நாரதா, இந்த உலகம் உள்ள வரையில் உனக்கு அழிவில்லை. கொஞ்சம் கூட சுயநலமின்றி நல்லது நடப்பதற்காக செய்யப்படும் கலகங்களுக்கு என் சந்நிதானத்தில் முழு நன்மை உண்டு. போய் வா என்றார். நாரதர் புறப்படவில்லை. சற்றே தயங்கினார். என்ன நாரதா, கிளம்பவில்லையா என்றார் பரமாத்மா. அவர் கிளம்பாமல் இருந்ததும் கூட பரந்தாமனின் சித்தம்தான். நாரதர் கண்ணனிடம், பெருமாளை மன்னிக்க வேண்டும், கலகத்தை நம்மில்லத்திலேயே துவங்கலாம் என இருக்கிறேன். ஏனென்றால் உலகத்தின் ஆணவத்தை போக்க முயல்பவன் முதலில் தன் இல்லத்திலுள்ள அழுக்கை துடைக்க வேண்டும். லோகாதிபதிகளான மும்மூர்த்திகளும் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் தேவியருக்குள்ளோ அவ்வளவு ஒற்றுமை இருப்பதாக எனக்கு படவில்லை. அவரவருக்கு என ஒரு ராஜ்யம் அமைத்து கொண்டுள்ளனர். இந்த ராஜ்யங்களால் நன்மையே நடக்கிறது என்றாலும் மூன்றையும் ஒன்றாக இணைத்தால் உலகத்திற்கு மேலும் நன்மை நடக்கும். நான் கூறுவது சரிதானே என்றார் நாரதர். நாரதா, நான் சரியான ஒரு ஆளைத்தான் கலகம் செய்ய நியமித்துள்ளேன். நீ சுற்றி வளைத்து என் இல்லத்திலேயே கலகத்தை ஆரம்பிக்க நினைப்பது புரிகிறது. வேலையை கொடுத்தவனே கொடுத்த வேலையை செய்யாதே என தடுப்பது அஸ்திவாரத்தையே அசைத்துவிடும். உனக்குத்தான் சகல அதிகாரமும் கொடுத்து விட்டேனே. உன் வேலையை நீ பார். என்னால் உனக்கு எந்த சிரமமும் வராது என்றார் நாராயணர். நாரதர் பகவானின் திருவடி பணிந்து ஆசி பெற்று புறப்பட்டார். அன்னை லக்ஷ்மி அந்தபுரத்தில் இருந்தால். நாரதர் அங்கிருந்த வாயில் காக்கும் பெண்கள் மூலமாக அனுமதி பெற்று அன்னையின் இருப்பிடத்திற்குள் நுழைந்தார். நாரதரை எழுந்து வந்து வரவேற்ற லக்ஷ்மி தேவி, மகனே, எப்படியடா இருக்கிறாய்? உன்னை பார்க்க எவ்வளவு ஆவலாயிருந்தேன் தெரியுமா என்று கூறி அவரை உச்சி மோந்தாள். மகனே, உன் கானம், உன் வீணை இசை சர்வ லோகங்களையும் மயக்குகிறது. அதை கேட்டு மகிழ மனம் துடிக்கிறது. ஆனால் நீ அமைதியாயிருக்கிறாயே, முகம் வேறு உம்மென்று இருக்கிறது. நாராயணர் உன்னை திட்டினாரா? நீ பூலோகத்தில் இருந்தபோது உனக்காக அந்த பரந்தாமனிடம் நான் எந்தளவிற்கு வாதிட்டேன் தெரியுமா? அவர் உன்னை ஏதாவது கூறியிருந்தால் நான் அவரிடம் உனக்காக வாதிடுகிறேன். நீ தவறே செய்திருந்தாலும் பரவாயில்லை. குழந்தை தவறு செய்தால் தாய் பொறுக்க மாட்டாளா என்ன என அவரது தலையை வருடியபடி ஆறுதலாய் கூறினாள் செல்வத்தரசி. நாரதர் அன்னையை ஏறிட்டு பார்த்தார். மீண்டும் தலை குனிந்தபடி அப்பாவை போல் உட்கார்ந்திருந்தார். லக்ஷ்மி தேவி அவரை மேலும் ஊலுக்கினாள். நாரதா, நான் இவ்வளவு கேட்டும் நீ பதில் பேசாமலே இருந்தால் இப்படி என்றாள், இரக்கத்தையும் கண்டிப்பையும் குழைத்து. நாரதர் திருவாய் மலர்ந்தருளினார். அம்மா, என்ன கூறினீர்கள்? சரியாய் போச்சு. நான் கூறியதையே நீ கேட்கவில்லையா? கேட்டேன் தாயே, ஆனால் பதிலளிக்கும் நிலையில் நான் இல்லை என்ற நாரதரிடம், நாரதா, நீ ஏதோ குழப்பத்தில் இருக்கிறாய். உனக்கு என்ன ஆயிற்று என்பதை பதட்டப்படாமல் கூறுவாய் என்றாள். தாயே, செல்வத்திற்கு அதிபதியே, மகாலட்சுமி தேவியே, ஐஸ்வர்ய ராணியே, உங்களை விட உயர்ந்த ஒரு பொருள் இவ்வுலகில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஸ்ரீமன் நாராயணர் பூமியிலே ஸ்ரீனிவாசராய் அவதரித்த போது பத்மாவதியாய் பிறந்த தங்களை திருமணம் செய்ய அவரே கடனாளி ஆகியிருக்கிறார். நீங்கள் அப்படி இல்லை.
செல்வாதிபதி. எல்லோரும் கர்ப்பப்பையில் இரத்தம் சொட்ட சொட்ட பிறப்பார்கள். நீங்கள் திருப்பார்கடலில் பிறந்தவர். அப்படிப்பட்ட செல்வச் சீமாட்டியான உங்கள் முன் இந்த வீணையை இசைக்க எனக்கு தயக்கமாக இருக்கிறது என்றார் நாரதர். ஏன், அதில் என்ன பிரச்சனை? தாயே, காதை கொடுங்கள். உங்களிடம் மட்டும் இரகசியமாக கூறுகிறேன். இந்த வீணையை என் தாய் கலைவாணிதான் எனக்கு பரிசளித்தார். இதை மீட்டும் ஞானமும் தந்தார். இசை ஞானம் அறிந்தவர்கள் முன்னால் இதை மீட்டு என்றார். நான் நாராயணரின் முன்பு இதை மீட்டினேன். தங்களையும் அழைக்க கூறினேன். அதற்கு அவர், அவளுக்கு இதெல்லாம் புரியாது. உன் அன்னை கலைவாணிக்கு மட்டுமே இந்த இசைக்கலை முழுமையாக தெரியும். தங்களுக்கு காசை எண்ணி பூட்டி வைக்கத்தான் தெரியும் என்றார். அதனால்தான் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று பதில் கூறினார் நாரத முனிவர். லக்ஷ்மி தேவி குதித்தாள். உன் அன்னைக்கு மட்டும்தான் கலைகளின் ரகசியம் தெரியும் என்றால் நான் ஞான சூன்யமா என்று சீறினாள். அவளது முகம் அவள் அமர்ந்திருந்த செந்தாமரையை விட அதிகமாக சிவந்தது. 5ஆம் பகுதி நிறைவடைந்தது.